எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. இன்னைக்கு பார்த்து ஒருத்தியில கூட பஸ் ஸ்டாப்ல காணல. எவ்வளோ நேரம் தான் நிக்கிறதுக்கு? கதை பேசத்தன வாயெல்லாம் ஒரு மாதிரில இருக்கு. நானும் எவ்வளவு வரமாட்டாளான்னு எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்றது. எப்பா எப்பா எல்லாரும் எங்க ஒன்னோட போனாளோ. நம்ம வேற அவசரப்பட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போனா வீட்டில் இருக்க மூஞ்சி இழுத்தா ஒரு வேலையும் செய்யாம இருப்பா. நம்ம எப்பவும் போல நம்ம டைமுக்கு போனாதான் அவுச்சு வச்சதை தின்னுக்கிட்டு சுருண்டு படுத்துடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு வேலையும் செய்யண்டாமா. சே, இங்க வந்தாலாவது ஒருத்தியாவது வருவான்னு பார்த்தா ஒருத்திலையுமே காணலையே. எல்லாம் எங்க போச்சுதோ. அண்ணா வார பாத்திமா, கொஞ்ச நேரம் நிக்க வச்சு பேசும். நமக்கு நேரம் போன மாதிரி ஆகும், ஒரு ஆளு துணைக்கு கிடைச்ச மாதிரி ஆகும். என்ன பாத்திமா, தூரமா? ஆமாக்கா, கொஞ்சம் தூரம்தான். நான் போயிட்டு வந்துடுறேன்னா. ஏன் நில்லுமா, எங்க இவ்வளோ அவசரமா போறா? கொஞ்ச நேரம் நின்று பேச வேண்டியதானே, ஓடியா? என்னக்கா, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, அதான் அவசரம் சொல்லி இல்லையா? ஏன் நில்லு பாத்திமா, ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும், அதனால நிக்க சொல்லி இப்படி அவசரப்படியா? இப்போ எனக்கு எந்த விஷயமும் கேட்க நேரம் இல்லக்கா. நான் ஓடி வந்துட்டேன், போறேக்கா போறேன். அப்புறம் என்னக்கா? என்ன இப்படி அவசரன்னு ஓடியா? என்ன பிரசவத்துக்கா போறா இப்படி போறா? நேரம் போவல எவ்வளவு கடை பண்ணி பார்த்தா இப்படி போயிட்டாலே இவா. சரி, நான் வரல கீதா, இவளுகிட்டையாவது கொஞ்சம் எதையாவது சொல்லி கொஞ்ச நேரம் பேசும். என்னக்கா, டெய்லி காலையில பஸ் ஸ்டாப்ல நிப்பீங்க, இன்னைக்கு இங்க நிக்கிறீங்க என்னக்கா? பஸ் ஸ்டாப்ல ஒருத்தையும் வரலம்மா, அதான் இங்க யாராவது நிக்கவலான்னு இதுலோடி வந்தேன். நீ நல்ல நேரத்துக்கு வாரா. ஏக்கா, என்ன விஷயம்? ஏதாவது சொல்ல தேடுனிய? ஆமா கீதா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு தேடுனேன். அதான் என்ன தெரியுமா இக்கா, எதனால ஈவினிங் பார்த்து பேசோக்கா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குக்கா, நான் இப்போ வந்துடுறேன். இருமா, என்ன விஷயம்னு கேட்டுட்டு போயா? ஏக்கா, எனக்கு அவசரமா புஷ்பாக்கால இப்போ பார்க்கணும், நான் இதில் பார்த்து பேசிட்டு வந்துடுறேக்கா, நீங்கள் இதில் நில்லுங்க, ஓடி வரேன். இவ்வளவு என்ன அவசரம்? சுடு தண்ணி என்ன காலையில ஊற்றிக்கிட்டு வந்தா இப்படி குதிச்சு துள்ளி போறா? அவசரமா இல்லையா அவசரம்? அப்படி என்ன அவசரம்? நீ இவளுக்கு பின்னாடி வையே பார்ப்போம். அது என்ன என்கிட்ட சொல்லாம புஷ்பாளுக்கு வீட்டில் போய் சொல்லி ரகசியம்? என்ன பேசுதுன்னு அறியாமலே விட மாட்டேன். வரேன். ஏய் கீதா, பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? எப்படி இருக்கா? ஏதோ இருக்கேன் செல்வா, கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கேன். ஏன் செல்வா? என்னாச்சு கீதா? முன்னாடிதான் ஜார்ஜ் ஃபாரின்ல கிடந்தான், இப்பதான் வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையா? நல்லா வாங்கி சாப்பிட்டு எடுத்து உடம்ப தேத்த வேண்டியதானே, இப்படி மெலிஞ்சு கரைஞ்சி இருக்கியா? நல்லா தான் சாப்பிட்டே செல்வா, ஆனா உடம்புலயே ஒட்ட மாட்டேங்குது பார்த்துக்க. யானையே தெரியல. நீ வேணா உமா கிட்ட கேட்டு ஏதாவது டிப்ஸ் சொல்லலாம். உமா தான் கொள்ளுன்னு மொழுன்னு இருக்கியா, ஏதாவது கேட்டு சொல்லு செல்வா. உமா கிட்டே நான் போய் கேட்டேன்னா 2 அடி எனக்கு தருவா. எனக்கு என்ன தேவையா? நீ வேற கீதா. ஆமா, வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தா இல்லையா? என்னைக்கு வந்த செல்வா? இன்னைக்குதான் கீதா வந்தேன். ஆமா, இப்ப எங்க போயிட்டு இருக்கா? வேற எங்க போறது, எங்க மைனிங்க விட்டு தான் கீதா போறேன். செல்வா, இப்ப எல்லாம் நீ என்கிட்ட அவ்வளவா பேசுறதே இல்ல. ஏன், உமாவை பார்த்து பயந்தா? என்ன கீதா இப்படி சொல்லிட்டா? உமாவை பார்த்து பயந்தா? அவளெல்லாம் நான் ஒரு மைண்டே வைக்கிறது கிடையாது. நீ வேற. இல்ல செல்வா, அவன் முன்னாச்சு நீ என்கிட்ட பேசவே மாட்டியா? அப்போ நானும் நினைச்சேன் அவளை பார்த்து பயந்துதான் நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. நீ ஆமா, உமாவை பார்த்து தான் பயந்துதான் உங்ககிட்ட பேசலன்னு நினைச்சா நீ என்ன தப்பா நினைச்சிருவீல கீதா? உங்ககிட்ட இதை எப்படி சொல்றது? என்ன செல்வா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை கீதா, நம்ம ஸ்கூல் டேஸை நினைச்சு பார்த்தேன், சிரிப்பா வருது. ஆமா பத்தியா செல்வா, நம்ம கிளாஸ்ல எப்பவும் அபிஷானி வந்து லேட்டாவே வருவாள் ஸ்டடிக்கெல்லாம். அவள வாங்குற அடியெல்லாம் நினைச்சா சிரிப்பா வருது செல்வா. ஆமா, இடையில கூட நான் தான் அபிஷாவை பஸ் ஸ்டாப்ல வச்சு பார்த்தேன் பார்த்துக்க. அப்பவும் லேட்டா தான் கிளம்பி ஆஃபீஸுக்கு. என்ன செல்வா சொல்ற? இப்பவும் அவ அப்படிதான் இருக்காளா? மாறவே இல்லை பத்தியா?
நமக்கு நேரம் போல கொஞ்ச நேரம் கூட இருந்து கதை பேசுன்னு சொன்னா காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரி நின்னா. ஆனா இங்க வந்து அவங்கிட்ட எப்படி சிரிச்சு சிணுங்கி பேசிட்டு இருக்கிய. இருக்கட்டு வாரண்டி வாரேன், இப்பவே போறேன், எங்க பத்த வைக்கணுமோ அங்க பத்த வைக்கிறேன் பாரடி. சரிக்குதா, அப்ப பாப்போன்னா வரேன். சரி செல்வா, கிளம்பு கிளம்பு. ஏம்மா, கொஞ்ச நேரம் பெரியம்மா வீட்டுல போய் விளையாடிட்டு வரட்டா? ஷியானா அக்கா கூப்பிட்டாமா, போயிட்டு வரட்டா? ஷியானா கூப்பிட்டாளா? அவ எப்படி இங்க வந்தா? நான் இங்க தானே இருந்தேன், பார்க்கல. எம்மா, நீங்க சமையல்னு வீட்டுக்குள்ள இல்லாம இருந்திய. ஷியானாக்கா இப்பதான் வந்துட்டு போனா. நான் கொஞ்ச நேரம் பெரியம்மா வீட்டுல போய் விளையாடிட்டு வரேம்மா. சாப்பிட்டுட்டு போ மக்களே, அப்பாயும் பெரியம்மா விட்டு தான் போயிருக்கு. இப்ப வந்துருவாவ, வந்தோன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் விளையாடு. நான் இப்ப விளையாட போறேம்மா, அப்பா வரும்போது நானும் வரேன், அப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம். சரி, நீ அப்போ ஒன்று பண்ணு, அப்பாய போய் சாப்பிட வரமான்னு கூப்பிட்டு. இல்ல வேண்டாம், சாப்பிடன்னு சொல்லண்டா, அம்மா கூப்பிட்டுச்சின்னு சொல்லு. நீயும் அப்பாய் கூட வா, சாப்பிட்டப்புறம் போலான்னு மக்களே. சரிம்மா, போயிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து போனா. சாப்பிடகு அம்மா கூப்பிட்டுச்சு, நீ வா போய் சொன்னா உடனே அவனை ஒரு தட்டையும் பிளேட்டையும் தூக்கிட்டு வருவா. எனக்கு இதில் உள்ளதை போடுனே. இவ்வளோட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இருந்ததே எள்ளு போல இறச்சி, அதனை இத்தனை பிளேட்டு பங்கு வைக்க. இந்த மனுஷன் வந்தோடனே சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிடணும்ப்பா. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. என்னதான் கோவட்டு நான் அடித்தாலும் அடுத்த நேரம் உமானி கூப்பிட்டு தேடி வந்துடுவாவ. பாவம், ஒரு நேரம் கூட என்னை காணாம கூட இருந்துட மாட்டாவ. உமா, இங்க வாங்கக்கா, சேர் எடுத்து போடட்டா? சேரெல்லாம் எதுக்கு உமா, எல்லாம் நம்ம வீடு தானே, அதனை கீழே உட்காரி. இல்லக்கா, கீழே உட்கார உங்களுக்கு காலு வேதனை இல்லையா? சேர்ல உட்காருங்கக்கா, எடுத்துட்டு வரட்டா? காலு வேதனை அது கிடக்கு, காலு வேதனை எல்லாம் தாங்கிடலாம். ஆனா உன் மனசை இப்போ நான் சொல்றத நீ எப்படி புரிஞ்சுப்பான்னு தெரியலையே உமா. ஏன்க்கா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன கீதாவும் உன் வீட்டுக்காரனும் வந்து ரோட்டங்கரையிட்டு நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கியவ, என்ன விஷயமோ? என்னக்கா சொல்றிய? சிரிச்சு பேசிட்டு இருக்கியாவளா? அட ஆமா உமா, நான் இப்போலே பார்த்துட்டு வரேன். ரெண்டு பேரும் எப்படி நின்று சிரிச்சு பேசியாவ தெரியுமா? அதான் ஏதாவது முக்கியமான விஷயமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேம்மா. கேங்கிட்ட அவைய மைனியருக்கு வீட்டுக்கு போறேன்ல சொல்லிட்டு போனாவ, இவன் எதுக்கு ரோட்டுக்கு போன? தெரியல உமா, ரெண்டு பேரும் சிரிச்ச சதுண்ட கேட்டதான் நானே அந்த வழியா போனேன். எப்படி சிரிச்சியாவ தெரியுமா? ஏதோ என் கண்ணில் பட்டதால உன்கிட்ட சொல்லலான்னு தோணுச்சுமா, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நான் பின்ன போறேன். ஏன்டி கீதா, என் கூட நின்று 5 நிமிஷம் பேச முடியல, அவங்க கூட நின்று சிரிச்சுக்கிட்டா இருக்கிய, வச்சேன் இல்லையா அப்போ? இவனெல்லாம் கொஞ்ச நேரம் பெருமையா நினைச்சா போதும், அடுத்த நேரமே அந்த பெருமையில மண்ணை அள்ளி போட்டுருவான். வரட்டு, அவன் குடலை ஒன்னொன்னா உருவி அவனுக்கே மாலையா போட்டுறியே. வா விட்டா சிரிச்சிட்றியா, வாய் விட்டு வா, உன் பல்ல ஒன்றும் இல்லாம கலத்தி எடுத்துறியே. வா வா. அஜிதா, இதுதான் எங்க அத்தை வீடு. எங்க எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்குங்க, இப்ப கூட சொல்லுங்க, வேணா நான் வெளியே போய் நிக்கிறேன். பயராம நெல்லு லூசு, எதுக்கு பயப்படுறா? அதான் நான் கூட இருக்கிறேன்ல, அப்புறம் ஏன்? அத்தை அத்தை அத்தை, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்குது யாராவா? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு ஏன்? உங்க ரெண்டரை யார் இங்க வர சொன்னது? முதல்ல அவளை வெளியே போய் சொல்ல. அத்தை கோவப்படாதுங்க அத்தை, எதுனாலும் பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம். எதுக்கு இவ்வளவு கோவம் உங்களுக்கு? ராதிகாவை கெட்டுவேன்னு சொல்லி சொல்லி கடைசி வரை என்ன ஏமாத்திட்டு என் பிள்ளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எவ்வளோ ஒருத்தி நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா? நாங்க என்ன அழுதுகிட்டால இருக்கணும்? அத்தை, எதுனால என்ன திட்டுங்க, அவளை ஒன்றும் சொல்லாதுங்க. எவ்வளோ ஒருத்தின்னு அவளை திட்டாதுங்க, அவன் என்னோட ஒய்ஃப் அத்தை.
உங்களை மாதிரி எல்லாம் என்னால் நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு மாற்றி மாற்றி பேச முடியாது. கையெடுத்து கும்பிடுங்க, தயவு செய்து வெளியே போயிருங்க. அத்தை கோவப்படாதீங்க அத்தை. எங்க ராகுல் ராதிகா இல்லையா? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கே பிடிக்கல. என் பிள்ளை எப்படி உங்ககிட்ட பேசும்? அத்தை யோசிக்காம வார்த்தை விடாது, அப்புறம் நீங்க தான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. யோசிச்சுடுங்க. ஆமா, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நம்பி நம்பி கடைசி நான் தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். அத்தை அழாதீங்க அத்தை. நான் எதுக்கு அழணும்? நீ வேணா உள்ளவா, அவளை வெளியே போய் சொல்லு. ஏங்க நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளியே நிக்கிறேன். அஜிதா அஜிதா, ஏன் அத்தை எதுக்கு இவ்வளோ கோபமா நடந்துக்கிறீங்க? இங்க பாரு அரவிந்த், நீ மட்டும் உள்ள வரையனா வா, அவளோட வரையனா வராதங்க. அப்படியே போயிருங்க. உனக்கு கல்யாணம் ஆனதை கேள்விப்பட்டதுலேருந்தே என் பிள்ளை ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து அழுது அழுது இருக்கிய. நீ பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்து அவகிட்டயே என் பொண்டாட்டி இதாக்கன்னு சொல்லிட்டு காட்டிட்டு போலாடி வந்தியோ? அதை தாங்கக்குள்ள சக்தி இல்லை எனக்கும் கிடையாது, என் பிள்ளைக்கும் கிடையாது. என்ன அத்தை புரியாம பேசிட்டு இருக்கா? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்றது? என்கிட்டயே கோபப்பட்டு பேசுறீல, வெளியே போல. எம்மா எம்மா, அரவிந்த் தான் ஒய்ஃபு வந்திருக்குமா, சும்மா இருங்கம்மா. எனக்கு எல்லாம் தெரியும்டி. நீ உள்ள போட்டி, முதல்ல உள்ள போ. நீ